ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோடிங் தமிழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த ஸோ ஒரு ரைட் அலைன்டு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்துட்டு அப்படியே ரைட் சைடாக திருப்பி வச்ச மாதிரி ஒன்று இருக்கா. ஸோ நம்பர்ஸை பேஸ் பண்ண ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதுக்கான ப்ரோக்ராம். தென் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை மேனுவலாக கோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ரோஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இன்புட் வாங்கியிருக்கோம். என்னென்னா இன்டிஜர் நம்பர்ஸ், இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்ற நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, ஸோ அதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, ரோஸ் ப்ளஸ் 1. ஸோ இதில் வந்துட்டு ரேஞ்ச் எது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ ரோஸ் அப்படின்றத வந்துட்டு 6ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே எழுதுறேன். ஸோ ரோஸ் அப்படின்றது ரோஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஷியோர். ஸோ ரோஸோட வேல்யூவை 6ன்னு வந்துட்டு கொடுக்குறோம். ஓகே, டோட்டலாக வந்துட்டு ரோஸோட வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இங்கே இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, ரோஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 6 டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதில் பர்பஸ் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு நம்மளோட டைமண்ட் இல்லை ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிளில் வரணும் அப்படின்ற டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப். ஓகே, ஸோ அதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்போட பர்பஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்னும் 2 ஃபார் லூப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கணும், அதாவது இப்போ 6 ரோஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு தடவை வந்துட்டு லூப் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6 இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் ஃபார் லூப் இருக்கு இல்லையா, செகண்ட் ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் எடுத்துட்டோன்னா ஐயில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டோர் ஆகும், ஒன்றுன்ற நம்பர் இந்த ஐயில் போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஐயில் போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். அடுத்ததாக வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் ஃபார் ஸ்பேஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் மைனஸ் ஐ, ரோஸில் வந்து ஆல்ரெடி இன்புட் கொடுத்துட்டோம் 6. ஸோ இப்போது 6 - 1னா 5. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா 5 ஸ்பேஸஸாக பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நடக்கும்னா, நம்பின் ரேஞ்ச் ஆஃப் 1, i + 1, ஐயோட வேல்யூ ஆல்ரெடி என்ன டிஃபைன் பண்ணியிருந்தது 1. ஓகே, ஸோ 1, 2ன்னு வரும், 1 + 1 2. ஸோ இப்போ என்னன்னா 1, 2ன்றது ஒரு ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு தடவை தான் லூப் ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 1ன்ற நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ 5 ஸ்பேஸ் விட்டு ஒரே ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து 2ன்ற நம்பர் எடுக்கும். ஓகே, ஸோ 2ன்ற நம்பரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு இங்கே இந்த ஃபார் லூப்க்கு வரும் 2ன்ற நம்பர். ஏன் அப்படின்னா இந்த 2 ஃபார் லூப் வந்துட்டு ரன் ஆகி முடிஞ்சாலுமே கூட இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு 6 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா 6 ரோ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் 6ன்றது இன்புட் 6 டைம்ஸ் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்ன நடக்கும்னா, செகண்ட் லூப்பில் ரோஸோட 6. ஓகே, ரோஸோட வேல்யூ 6, 6 - ஐயோட வேல்யூ 2. ஓகே, இப்போ 2. ஸோ 6 - 2 4. ஸோ 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகும். இங்கே வந்துட்டு 1, 3ன்னு வரும். ஓகே, ஸோ 1 to 2, அதாவது 1 to 2ன்ற 2 நம்பரை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ 3 ஸ்பேஸு 1 to 2ன்ற 2 நம்பர். அடுத்ததான் இங்கே வந்து 3. ஸோ இங்கே அடுத்த நம்பர் என்னன்னா 3. ஓகே, ஸோ அப்படின்னா ரோஸ் -3னா ரோஸோட வேல்யூ 6, 6 - 3னா 3 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். 3 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த ஃபார் லூப்பில் இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கே ஐயோட வேல்யூ எவ்வளோ 3. ஓகே, ஸோ 3 + 1 4. ஸோ 1, 4 அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 1 2 3. ஸோ 3 தடவை வந்து இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ அப்படின்றப்போ 1 பிரிண்ட் பண்ணும், 2 பிரிண்ட் பண்ணும், 3 பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பிரிண்ட் ஆஃப் இருக்கா, ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணும், 4ன்ற நம்பர் எடுக்கும், 6 - 4 பார்க்கும். 6 - 4 எவ்வளோ அப்படின்னா 2. ஸோ 2 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா, ஓகே இங்கே ஐயோட வேல்யூ எவ்வளோ வந்தது 4. ஓகே, ஸோ 1 + 4 அப்படின்னா 5. ஸோ 1, 5, தட் மீன் 1 2 3 4 இந்த 4 தடவை வந்துட்டு லூப் ரன் ஆகும். ஓகே, ஷூர், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரிண்ட் ஆஃப், அவ்வளோதான். அடுத்து என்ன போயிடும், அடுத்த லைன் போயிடும். தென்
அடுத்த லைன் போயிட்டு அடுத்து மறுபடியும் வந்துட்டு லூப் ரன் ஆகும். ஏன்னா அப்படின்னா 1,6 வரைக்கும் ரன் ஆகும் இல்லையா. ஸோ 4 முடிஞ்சது. அடுத்து 5ல் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். ஒரே ஒரு ஸ்பேஸ் அடுத்து 1 2 3 4 அப்படின்ற நம்பர் வரும். ஓகே, அடுத்து வந்துட்டு ரிமைனிங் உள்ள ஸ்பேஸே இருக்காது. ஓகே, ஸ்பேஸே இருக்காது. என்ன பண்ணிடும் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, 1 2 3 4 5 அப்படின்ற நம்பரை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு லூப் முடிஞ்சு போயிடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ப்ரோக்ராம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை மேனுவலாக வந்து கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே ஷோர். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கணும் இல்லையா. ஸோ யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு ரோஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் தான். ரோஸ் இஸ் ஈக்குவல் டு input of enter a number of rows. Okay, enter a number of rows. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதுக்காக ரோஸ் கொடுக்குறோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து வரணும் அப்படின்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப். ஸோ ஃபார் I in range of அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் பிரிண்ட் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு. ஓகே, ஓகே. ஸோ இந்த ஃபார் லூப் வரும். இன்னொரு ஃபார் லூப் வரும். என்ன எதுக்காக அப்படின்னா J in range of. ஸோ ரேஞ்ச் ஆஃப்ல கொடுத்துட்டு இதை வந்துட்டு எந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே இதுக்கு வந்துட்டு ரோஸ் மைனஸ் ஐன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோஸ்லேயும் வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இதை பண்ணணும். ஓகே, இது கம்மா போட்டு எண்ட் இஸ் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓகே, ஸோ எண்ட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்து இங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஓகே இங்கே வந்துட்டு அந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படின்றப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஐ மட்டும் கொடுத்தாலே போதும். ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் மினிட். இதை மட்டும் ரெஃபர் பண்ணால் ஓகே 1,i+1. சாரி. ஸோ 1,i+1 வரைக்கும் வந்து ரேஞ்ச் இருக்குது. இது மட்டும் கிடையாது. ஸோ இது கேல்குலேட்டரில் கேப்பு. ஓகே, +1. ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் வாங்கிட்டேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கோலன், தென் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு பிரிண்ட் ஆஃப் கொடுக்கணும். ஓகே, பிரிண்ட் ஆஃப் கொடுத்து இப்போ எனக்கு பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே நம்பர்ஸ் கே தான். ஓகே, ஸோ கே அதில் எண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்துட்டு ஜஸ்ட் இதுதான். ஓகே, இதை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்றது. ஓகே, ஓகே ஷூர். ஓகே, இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு ப்ரோக்ராம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போது ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் அப்படியாவது கிடைக்கும். ஓகே, என்ட்ரு நம்பராக வருதுன்னா ஓகே ஒரு 9 கொடுத்தேன் அப்படின்னா தேவையான ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ஒரு தடவை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ see you later in the next video. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.